கும்பராசி அன்பர்களே, வைகாசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சனி பகவான் 2ஆம் இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. ராசியிலேயே சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போது நிறைய கும்பராசி என்பர்கள் குடும்பம் சார்ந்த விஷயத்தில், தனம் சார்ந்த விஷயத்தில், வாக்கு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் இந்த மாதம் குரு பெயர்ச்சியில் இருந்து, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி 2/6/2026 அன்று குரு பகவான் கடகத்தில் வந்து அமர்ந்து உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தை, தனஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார். அப்போது கண்டிப்பாக நீங்கள் மனதில் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள், குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருந்ததல்லவா, நிறைய கும்பராசி என்பர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, தனத்தில் பிரச்சனை, வாக்கில் பிரச்சனை, சண்டை சச்சரவு, மனைவியின் பேச்சு கேட்கல, குடும்ப நபர்கள் நம் பேச்சு கேட்கல, ஒரே மன அழுத்தமாக இருக்குது, ஒரே ப்ரெஷராக இருக்குது, டென்ஷனாக இருக்குது என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய, மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, பெரிய மனிதர்களின் தொடர்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தில் சில நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து சிறப்பு பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குருங்கிறது ஒரு நல்லவர், நல்ல தன்மை. ஏன்னா உங்களுக்கு குரு யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, லாபத்தையும் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் குரு. அப்போ குடும்பாதிபதி உச்சமாக இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், அங்கே உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போது இனிமேல் தான் நினைச்சது நடக்க போகுது, தொட்டது துளங்க போகிறது, ஜெயம் அடைய போகிறது, குழப்பங்கள் விலக காத்து கொண்டிருக்கிறது, ஒரு நேர்கோடு, ஒரு பாத்து தெளிவில்லை, டிசிஷன் மேக்கிங் இல்லை, எல்லாமே நல்லபடியாக ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் அமையப்பெறுகிறது. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் இந்த மாதம். அப்போ செவ்வாய் அல்லவா 3ஆம் தைரிய வீரியத்துக்கு காரக கிரகம், செவ்வாய் சகோதர காரக கிரகம், 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானத்தின் அதிபதி செவ்வாய். அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்குது, வேலை ஸ்ட்ராங்காக இருக்குது. வேலை இல்லாத இந்த கும்பராசி என்பவர்களுக்கு வேலை கிடைச்சிரும். சுறுசுறுப்போட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய அமைப்பு இருக்குது. செவ்வாய் விரைவாக வேகமாக செயல்படக்கூடிய தன்மை, அது 3ல் வலிமையாக இருக்குது. 3ஆம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்களை குறிக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக ஒரு ட்ராவல் உண்டு. ஒரு பிரயாணம்ங்கிறது நீங்கள் குடும்பம் எல்லாம் சேர்ந்து போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஒப்பந்தம், 3ஆம் இடத்துல ஒப்பந்தம் இருக்குது. அப்போ புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் கும்பராசி என்பர்கள். 3ஆம் இடத்துல வியாபார யுக்தி இருக்குது. அப்போது வியாபாரம், அதாவது விற்பனை, 3ஆம் இடம் என்பது விற்பனையை குறிக்கும். அப்போது விற்பனை சூப்பராக இருக்கும். செவ்வாய் வேறு இருக்கா, நில விற்பனை, இடம் விற்பனை. நான் ஒரு இடத்த விற்கணும்னு ரொம்ப நாளாக மனசில் இருந்துகிட்டு இருந்தது சார், விற்காமல் இருக்குது, விற்றுருமா இந்த மாதம், வைகாசி மாதம் விற்பனை ஆகிவிடும். அப்போ விற்பனை நன்றாக இருக்க போகிறது, வியாபாரம் நன்றாக இருக்க போகிறது. வியாபார நுணுக்கங்கள், அதை வியாபாரம் செய்யணும்னா நல்ல புத்திசாலித்தனம் வேணும்லவா, ஆற்றல், எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணுங்கிற அந்த அறிவாற்றல் வேண்டும் அல்லவா. அந்த அறிவாற்றலுக்கு உகந்த கிரகம் யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இந்த வைகாசி மாதம் 15ஆம் தேதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங் 5ஆம் இடத்துல போய் அமரப் போகிறார். அப்போ புதன் வலிமை பெறுகிறது. அப்போ புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய எந்த துறை தொழிலாக இருந்தாலும் அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த வைகாசி மாதம். அப்போ 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், 5 அப்படிங்கிறது அங்கே குழந்தை ஸ்தானம்.
அப்போ குழந்தைகள் நன்றாக வளரப்போகிறது. குழந்தைகளினுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள். குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. என குழந்தை காரக கிரகமான குரு பகவான் என்னவாக போகிறார்? உச்சமாக போகிறார், வலிமையடைய போகிறார். உங்கள் குழந்தைகள் வலிமையாக இருக்க போகிறது. குழந்தைகள் இப்போ படித்து முடித்த உடனே வேலைக்கு கிடைக்க போகுது. குழந்தைகள் செட்டில் ஆக போகிறது. குழந்தையை நினைத்து பெருமைப்படக்கூடிய, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம். அதாவது குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க அப்படின்னு இருக்குது. 6ஆம் இடத்தில் இருக்கிறனால வேலை, 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கும். வேலை ஸ்ட்ராங்காக போகுதுன்னு சொல்கிறேன். கும்பராசி என்பவர்களுக்கு வேலை வலுவாக போகிறது, ஸ்ட்ராங்காக போகிறது, தனம் கிடைக்க போகிறது. பொருளாதார முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். சார் எப்படி சார் சொல்கிறீங்க ஸ்ட்ராங்கானா? குரு தான் உங்களுக்கு 2ஆம் அதிபதி, பணத்தை கொடுக்கக்கூடியவன் குரு தான். பொதுவாக தனக்காரகன் குரு. அந்த குரு உச்சமாகிறார், வலிமையாக போகிறார். 12 வருஷங்களுக்கு அப்புறம் இப்போ ஆக போகிறார். அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். ராசி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் தனம் அல்லவா? அப்போ கொடுத்தே தீரணும் அல்லவா? கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் உண்டு. நீங்கள் வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதிலாக இருந்தாலும் நிச்சயமாக உண்டு. ஒரு சிலர் வேலையில் இருக்கின்றவர்கள் கூட ஏன் சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற எண்ணத்தை தோற்றி அதுக்குள்ளே போகக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்கார், ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? பாம்புவை போல கொஞ்சம் பிடிவாத குணங்கிறது உண்டு. அதாவது கட்டமைப்போடு செயல்படக்கூடிய எண்ணம்ங்கிறது இப்போ இந்த கும்பத்துக்கு உண்டு. 10 மணிக்கு வரணும் அப்படின்னா 10 மணிக்கு அங்கே இருக்கணும், இல்லைன்னா கோபம் வரும். அதாவது ஒரு ஷெட்யூலை போட்டு அதை செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பத்துக்கு இயல்பாகவே இருக்கும். கேது அங்கே இருக்கிறனால கணவன் அல்லது மனைவியினுடைய ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து கொள்வது நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. 8ஆம் அதிபதி ஆட்சி பலமாக போகிறார். அப்போ என்னென்னா எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது எதிர்பாராத விதத்தில் சில மாற்றங்கள், ஊர் மாற்றம், இடமாற்றம், வீடு வாங்கிறது, வீடை ஆல்ட்ரு பண்ணுறது, வீடு விற்பனை ஆகுது, இப்படி சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த வைகாசி மாதம் நல்லாவே இருக்குது. பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், நல்லா இருக்குது. 10க்குரியவன் ஆட்சி பலத்தோடு இருக்குது. இப்போ தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அமைகிறது, இதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. லாபங்கள் கொடுக்குமா? 5க்குரியவன் 11 பார்க்குது, லாபம் உண்டு, மன மகிழ்ச்சி உண்டு, ட்ராவல் உண்டு, பிரயாணம் உண்டு, மகிழ்ச்சி தரமான சில செயல்பாடுகள் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உண்டு. திருமண பந்தத்துக்குள்ளே என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. அப்போ திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்கள் திருமணம் நடக்கும். சார் குரு போய் 6ல் மறைஞ்சிட்டாரு, குரு பலனே இல்லையே, எப்படி சார் திருமணம் நடக்கும்? குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் திருமண விஷயங்கள், சுப காரிய விஷயங்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு, இந்த வைகாசி மாதம். அடுத்து மிக முக்கியமான ஒரு நிகழ்வு, இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார் குரு. அப்போ 12ஆம் இடம் என்பது வெளிநாடு, வெளி மாநிலத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த எண்ணம் இருக்குமில்ல கும்பராசி என்பவர்கள், நான் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும், அல்லது ஒரு ப்ரொமோஷன் வேணும், ஸ்டேட் டு சென்ட்ரல் போகணும், இல்லை வேறு பணி, மத்திய அரசு பணிக்கு போகணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் போகணும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டில் போய் படிக்கணும், நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், எனக்கு குடியுரிமை கிடைக்குமா? அந்த குடியுரிமை கிடைப்பதற்கு, பிஆர் கிடைப்பதற்குண்டான அமைப்புகள். 12ஆம் இடம் முதலீடு கிடைப்பதற்குண்டான அமைப்புகள். 12ஆம் இடம் தூக்கம் வரும். அப்போ ஒருத்தர் தூக்கம் வருது அப்படின்னு என்ன, நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ 12ஆம் இடம் என்பது தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த 12ஆம் இடம். அங்கே குரு பார்க்க போகிறார், நல்ல தூக்கம் வரப்போகுது, நல்லா இருக்க போகிறீங்க, பணம் கொட்ட போகிறது,
பணம் கொட்டப்போகிறது. இந்த சென்ஸ் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது, போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் நல்ல தன வரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது. அது இந்த வைகாசி மாதத்தினுடைய தொடக்கமாக நிச்சயமாக இந்த கும்பத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கிறதா, இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், இப்போ நான் +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணறு பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.